மார்னிங் கைஸ். டே 2 இங்கே டிபிலிசி ஜார்ஜியாவில். இன்றைக்கி வந்து டிபிலிசிலேருந்து பொட்ஜோமிக்கு போகிறோம். அது ஒரு 3 மணி நேரம் ட்ரைவு. பியூட்டிஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப ஹையாகவும் வச்சுக்கல, ஏன்னா புஷ்ஷுன்னு போயிடக்கூடாது. ஸோ யா ஜஸ்ட் என்ஜாயிங் அவர் மார்னிங் கப் ஆஃப் சாக்லேட் மில்க் ஷேக். இந்த வியூவை பாருங்கள் உங்களுக்கு. ஹவுசஸ் இங்கே, மவுண்டன்ஸ் இங்கே, ப்ளூ ஸ்கை, ஸ்மால் க்ளவுட், சன்னு. வெதரும் சனியாக இருக்குது பார்க்குறதுக்கு, பட் வெதர் வந்து ஒரு 16 டிகிரிஸ் இருக்குது, விச் இஸ் டூ குட். இந்த மாதிரி ஒரு வியூ கிடைக்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை. இந்த ரூம்லேருந்து வந்த உடனே மவுண்டன்ஸ், ஹவுசஸ், ஐ திங்க் திஸ் இஸ் ரியல் ஃபன் அண்ட் வி பீன் வெயிட்டிங் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் வியூ. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே வந்தது. விமல் சொன்ன மாதிரி அடுத்த இடங்களில் என்னென்ன சர்ப்ரைசஸ் காத்துட்ருக்குன்னு தெரியல. அதுக்காக வி ஆர் ஜஸ்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். யா, டே 2 தான் இது. அதுக்குள்ளே ஐ திங்க் ஹார்ட்ஸ் ஆர் ஃபுல், ஐ மீன் இட்ஸ் ஃபுல்ஃபில். ஸோ யா, நல்லா இருக்கு. ஓகே, என்ன இருக்குன்னு பார்ப்போம். வீடியோ அப்புறம் கண்டினியூ பண்ணுறோம். என்ஜாய் பண்ணுங்க. பாய். மற்ற இடத்துலலாம் பிரேக்ஃபாஸ்ட் ஆக்சுவலாக வெளில சாப்பிடலாம். ஆமாம், இது ஒர்க் அவுட் ஆகும் ஆக்சுவலாக. ஒன் திங் இஸ் ஃப்ரூட்ஸ் கிடச்சிடும் நினைக்கிறேன் எல்லா இடத்துலையும். இன்னைக்கு நட்டவா இல்லை மில்கா. The good thing is we can use this now. இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணதோட ஒரே அட்வான்டேஜ் இதுதான். போடுங்க, ஃபுல்லாக ஜெனரஸாக போடலாம். ஓ, இன்னைக்கு தண்டத்துக்கு வந்து ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கணும். ஆனால் எங்களோட இந்த ஏர்பிஎன்பி ஓனர் சொல்லிட்டாரு, ஜார்ஜியன்ஸ் எல்லாருமே வந்து டேப் வாட்டர் தான் குடிப்பாங்க, 100% சேஃப். ஸோ நீங்கள் டேப் வாட்டரே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எஸ், இனிமே இதுதான் ட்ரிங்கிங் வாட்டராக இருக்கும் போது. இதில் என்ன ஒரு சந்தோஷம்னா, இனிமேல் பாட்டிலுக்கு செலவு பண்ண தேவை. எஸ், ஜார்ஜியா வந்துட்டும் அல்பத்தனமாக இருக்கேடா அப்படின்னு நினைப்பாங்க எல்லாரும். இல்லை, ஜார்ஜியா வந்துட்டும் அல்பத்தனமாக இருக்கீங்களேடா அப்படின்னு நினைப்பாங்க எல்லாரும். கைஸ், இங்கே பிலிசிலேருந்து கிளம்பியாச்சு, பேக் பண்ணியாச்சு எல்லாமே. பேக் 2 பேகு, இங்கே அபிஷேகனோட பேகு, இங்கே சூட்கேஸ் எல்லாமே பக்காவாக பேக் பண்ணியாச்சு. ஸோ ஒரு சின்ன செக் மட்டும் பண்ணிவிட்டு கிளம்பலாம். ஒரே வாட்டி உங்களுக்கு அந்த லாஸ்ட் ஒரு வியூவை காமிச்சிடுறோம் இங்கே ரூமில் இருந்து. ஒன் லாஸ்ட் டைம் இந்த வியூவை என்ஜாய் பண்ணிக்கலாம். திருப்பி இங்கே வருவோமான்னு தெரியல. ஸோ யா, பாய் டிபிலிசி. ஸோ ஆனால் பாய் டிபிலிசி இல்லை, இங்கேருந்து இப்போ வந்து பிலிசியில் இருக்கிற சின்ன அந்த நரிக்கலா ஃபோர்ட்ரஸ், அப்புறம் சில இடம்லாம் இருக்குது, பிரிட்ஜ் ஆஃப் பீஸ், அங்கெல்லாம் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பொட்ஜாமி கிளம்புறோம். ஸோ பார்ப்போம். ஸோ கைஸ், ஒரு வழியாக இங்கே ரூம்லேருந்து கிளம்பி இங்கே வந்தாச்சு பிரிட்ஜ் ஆஃப் பீஸ்க்கு. அப்படியே இருங்க, உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வண்டியை இங்கே பார்க் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ. Boat, we'll just think about it. We're just going. I'll let you know. President apartment Saakashvili. President before Saakashvili president, before your apartment. Yes, this is old Tbilisi. This is old Tbilisi. Old Tbilisi. Yes. So 3 lari for both of us? Yes, 30 lari, 1 person. 30. 1 person. 30. 30 lari. 30. Oh, 30? 30. Oh, okay. Yes. Okay, we'll let you know. Thanks. Yeah, thanks. Guys, அங்கே ஒரு பில்டிங் தெரியுதா? அதுதான் பிரிட்ஜ் ஆஃப் பீஸ். வாவ், so good. இதெல்லாம் பிரிட்ஜ் ஆஃப் பீஸ் போகிற வழியில் தான் இருக்குது.
ஆனால் நேத்திக்கோட இன்றைக்கி கொஞ்சம் ஹாட்டாக இருக்குங்க. நேத்திக்கு செம்ம மழை ஆக்சுவலாக. நேத்திக்கு vlogging பண்ண முடியல, என் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ அந்த மத்தியானம் சாப்பிட்ட இடம் நல்லா இருந்துச்சு. Drastic transformation in the weather. ஆ When we landed, it was so cool. யா It was raining, it was drizzling. Now we are looking at something much warmer. சரிங்கண்ணா போயிடுவோமா? அங்கே பாருங்க. Wow, looks impressive. ஸோ யா பியூட்டிஃபுல் பிளேஸ். இருங்க அப்படியே அந்த சைட் போய் ரிவரையும் காமிக்கிறேன். ஐ வாண்ட் டு வாக் ஆன் தட் சைட் ஆக்சுவலி. ஃபன் பண்ண முடியுமான்னு கேட்குறேன். மக்களே யாராவது காசு இருந்துச்சுன்னா அனுப்பிச்சி விடுங்க, நானும் ஷேக்கனாவும் அதை வந்து இன்டூ 10 times பண்ணி வந்து உங்களுக்கு கொடுக்குறோம். கேரண்டீட் கிடையாது, பட் வி கேன் ட்ரை. ஷாங்க்ரீலா கெசினோ. ஸோ இதுதான் பிரிட்ஜ் ஆஃப் பீஸ் வந்தாச்சு. ஸோ ஓல்ட் பிலிசி நியூ பிலிசியை கனெக்ட் பண்ணுது. இங்கே பாருங்க, how beautiful is this? Look at that, shaken up. மக்களே எனக்கு தெரியுதா விண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து we're going in one of those boats. So yeah, we'll take a picture. இங்கே பாருங்க மக்களே, போட்லாம் போயிட்டுருக்கு. இப்போ நம்மளும் போட்டில் தான் போக போகிறோம் இன்னும் கொஞ்ச நேரம். ஸோ ஷீ இஸ் அர் கைடு, ஏதோ பேர் சொன்னாங்க, ஐ ஃபர்காட் ஹர் நேம், பட் இட்ஸ் பியூட்டிஃபுல். ஒன்று மட்டும் ஆனால் தெரிஞ்சிருச்சு, பொர்ஜோமிக்கு லேட்டாக தான் போக போகிறோம் இன்றைக்கி. ஃபோன் விழுந்துச்சுன்னா காலி அவுட், எல்லாம் காலி. Yeah, sure. We can just ask. What is that? Is Narikala Fortress open? Narikala is not open. It's closed? Reservation. Yeah. You're okay? Here is only Mother of Is it okay if I? Okay, cool. So when it's opening again? I don't know because reservation now. Okay, got it. ஏதோ பேக்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, பேட்டரி டாய்ஸ். அண்ட் நம்ம ரிவருக்கு அந்த சைட் தான் பார்க் பண்ணியிருக்கோம். இப்போது பிரிட்ஜ் ஆஃப் பீஸ் வழியாக இப்படி வந்து we are here இந்த சைட் ஆஃப் த ரிவரில். ஸோ வந்துட்டு இப்போது போட்டில் போக போகிறோம். போட்டுக்கு சார்ஜஸ் வந்து 2 பேருக்கும் இல்லை, ஒருத்தருக்கு கரெக்ட் 30 லாரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படியே போட்டுக்கு போகிற வழியில் ஒரு குட்டி கெஃபேக்கு வந்திருக்கோம். ஸோ ரிவர் அங்கே இருக்குது, கெஃபே. we just gonna sit here, enjoy for a while. Nice setup. Yeah, that's true. I mean, எப்பவுமே அவுட்டோரில் சாப்பிட்றது இட்ஸ் ஆல்வேஸ் இந்த மாதிரி உடலில் சாப்பிட்டு கரெக்ட். ஸோ பிரிட்ஜ் ஆஃப் பீஸ் கரெக்டாக அங்கே இருக்குது. ஸோ காஃபி வந்துருச்சு தான். சியர்ஸ். கைஸ் பிளாக் காஃபியை கொடுத்துட்டாங்க. பிளாக் காஃபி சுத்தமாக பிடிக்காது. அபிஷேக் நானா என்ஜாய் பண்ணி குடிச்சுன்னு இருக்காரு. முடி அப்துல் கலாம் மாதிரி ஆயிடுச்சு காற்றுல. இவங்களும் கூப்பிட்றாங்க, போட் வந்துருச்சு. ஸோ அப்படியே போவோம்.
Guys, can you pay now? Him is my manager. If you can sit down and after a minute. Sure, thank you. அவ்வளோதான், போட்டுக்கு வந்தாச்சு. போட்டில் செமையான மியூசிக் போட்டுட்டு இருந்தாங்க. பட் காப்பிரைட் ஆகிடும்னு வால்யூம் ஃபுல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போது ஓப்பனாக சொல்லணும்னா வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்ருக்கோம். இங்கே பாருங்கள், அந்த க்ளவுட்ஸ், இந்த யூரோப் ஃபீல் வந்துடுது ஆக்சுவலாக. க்ளவுட்ஸ், ப்ளூ ஸ்கைஸ், அந்த குட்டி குட்டி க்ளவுட்ஸு, கீழே அந்த பிரிட்ஜ் ஆஃப் பீஸ். இந்த பிரிட்ஜ் ஆஃப் பீஸ்க்கு பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. ஓல்ட் பிலிஸையும் நியூ பிலிஸையும் கனெக்ட் பண்ணுற ஒரு இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ இந்த பிரிட்ஜ் அப்போ தான் கட்டினாங்க. ஸோ இங்கே பாருங்களேன், அப்படியே கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா கரெக்ட் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓல்டு பிலிஸிக்கும் நியூ பிலிஸிக்கும் எவிடெண்ட்டாக ஆர்கிடெக்சர்லேயே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ ஒரு சைடு வந்து அந்த நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி இருக்கும், இன்னொன்று வந்து அந்த ஓல்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அதுவே நம்ம இட் வாஸ் எ டிலைட் டு த ஐ. கரெக்டு. அப்படியே மேலே ரோப் காரும் போச்சு. இந்த சைடு கொஞ்சம் ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறம் டெரெயின்ன்றேன் வியூவே மாறிட்டு இருந்துச்சு. ஸோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஒர்த்துட்டுன்னு சொல்லுவேன். 30 லாரினா எவ்வளோ ஐஎன்ஆர்? 900 rupees ஒருத்தருக்கு. பட் இட் வாஸ் ஒர்த் இட். அப்புறம் மியூசிக்கோடு இவங்க பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லோரும். குட் வைப்ஸ் இந்த இது ஃபுல்லாக. அப்புறம் அபிஷேக் அண்ணா வந்து அந்த ரஷ்யன் கிட்ட ஏதோ டிப்ஸ்லாம் கேட்டுன்னு இருந்தார். என்ன டிப்ஸ் கேட்டாருன்னு எனக்கு தெரியல. பட் நான் வந்து இந்த வியூவை என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். அபிஷேக் அண்ணா வந்து இந்த 2 ரஷ்யனோட என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவரும் ஐடியில் தான் வேலை பார்க்குறாராம் பாவம். ஓ அப்படி? அதை பற்றி புலம்பு. அவங்க ஒரு சைட் புலம்ப, இவங்கெல்லாம் டான்ஸ் ஆடி இந்த போட் ரைடை என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் போக போக நிறைய பேர்ட்ஸும் இருந்துச்சுங்க. இங்கே பாருங்கள், இப்போ ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அது பேர்ட்ஸ் பற்றி சுத்தமாக தெரியாது. ஸோ க்ரேன் தெரியும், ஃப்ளெமிங்கோ தெரியும், அதெல்லாம் ஸ்கூலில் படித்தது. பட் இதெல்லாம் என்னன்னே சத்தியமாக தெரியல. பட் லாட் ஆஃப் பேர்ட்ஸ் இங்கே லைக் ரிவரில் போகிறதும் சரி, ட்ரீஸில் நிறையா இருந்துச்சு எக்கச்சக்கமாக. அதுக்கப்புறம் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து சில பேர் மொமெண்ட்டை கெடுக்கிறதுக்குனே வருவாங்கள்ல, அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களும் என்ஜாய் பண்ணுறாங்க, கூட யாரும் இல்லை போல இருக்குது. ஸோ அதனால் என்னை ஃபோட்டோ எடுக்க சொல்லிட்டாங்க, வீடியோவும் எடுக்க சொல்லிட்டாங்க. சரி, நானும் முடியாதுன்னு சொல்ல முடியல, அதனால் எடுத்தேன். தொப்பி போட்ட ஆண்டியா? ஆமாம், அவங்க ஆண்டியா இல்லை அக்காவான்னு எனக்கு தெரியல. ஆமாம். ஸோ அதுதான், விடவே இல்லைங்க. ரொம்ப நேரம் என்னை எடுக்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நானும் விடாமுயற்சின்னு எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இதுதான் அந்த போட் ரைட்லாம் முடிச்சுட்டு வந்தோம். சரியல் ஒர்த் இட் டெஃபினெட்லி. அந்த winds blowing across our faces, it is something we can't even explain. நிறைய பேர்ட்ஸ்லாம் வர இருந்துச்சு, நான் எக்கச்சக்கமாக இருந்துச்சு. அப்புறம் அந்த குட்டி ஃபால்ஸ் படத்தில் பார்க்குற மாதிரி இருந்தது. அவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அன்பிலீவபிளாக இருந்தது. யா, லவ்ட் இட், worth it, worth every penny ன்னு தான் சொல்றேன். கண்டிப்பாக. முதல்ல கொஞ்சம் ஸ்கெப்டிக்கலாக இருந்தோம், அப்புறம் we thought we'll do it. ஆனால் என்ன வெயில் கொஞ்சம் பல்ல காட்டிட்டு இழுக்குது. வெயில் அடிக்குது, பட் at the same time it's chill. winds were very good. Yeah, weather is good. இருந்துச்சு. 18 degrees 19 degrees இருக்கும். Yeah, we loved it. நெக்ஸ்ட் அப்படியே இப்போ வந்து ஃப்ரீடம் ஸ்கொயர் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். அங்கே போய் லன்ச்சையும் முடிச்சுட்டு வில் ஹெட் டு க்ரானிக்கல்ஸ் ஆஃப் ஜார்ஜியா. நார்னியா இல்லை, ஜார்ஜியா. ஸோ எஸ், ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் வருது இங்கே, வைன் ஃபெஸ்டிவல், சீஸ் ஃபெஸ்டிவல் நடக்கும்போது அதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. லைக் சூப்பராக. அங்கே பாருங்கள், வென்ச்சோட இது இங்கே தான் இருக்குது. அங்கேருந்து ஏறி அப்படியே போகணும். ரோப்கா, சாரி, பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க பிலிசி. எங்கேயோ சந்து உள்ளலாம் வந்திருக்கும் இந்த ஃப்ரீடம் ஸ்கொயர் போகிறதுக்கு. மேபி ரீச் ஆனால் கம்ப்ளீட் ஃப்ரீடம் வந்துடும். இது வரைக்கும் கொஞ்சம் ஏற்கனவே ஃப்ரீடமில் தானே இருக்கோம் நம்ம. லைட்டாக பயமாக இருக்குது. ஐ திங்க் வி ஆர் ஹியர். இந்த சந்திலேருந்து இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷனை மட்டும் பாருங்கள். சொல்லி பல்ப் வாங்காமல் இருந்தால் சரி, நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மெயின் ரோடு. நம்ம பிள்ளைங்கள்லாம் ஓட்டுவானுங்களே டியோ, அந்த மாதிரி தாங்க இங்கே ஓட்டுறாங்க. அச்சான் முச்சான்னு ஓட்டிக்கிட்டு இருக்கானுங்க. நைஸ். பாருங்க, so nice. கிருஷ்ணகிரி
பியூட்டிஃபுல். ஃப்ரீடம் ஸ்கொயர் இது கிடையாது, இன்னும் கொஞ்சம் போகணும்னு நினைக்கிறேன். ரைட்டா? யா, பஸ் ஸ்டாப் இதுதான். அப்படியே இங்கே பஸ் நின்றுட்டு போச்சுன்னா சோனி ஷாப்ஸ் நிறையா இருக்குண்ணா இங்கே. இங்கே பாருங்கள், இவனை கேட்டால் ஃப்ரிட்ஜ் மேக்னெட் இப்போவா அப்புறமா? Yeah, we'll get one while coming back. லாட் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ். ஸோ இங்கே தான் அப்படியே லஞ்ச் முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் கரன்சிலாம் இந்த மாதிரி குட்டி குட்டி கடையில் தான் மாற்றிட்டுருக்கோம். யூஎஸ்டியை உள்ளே அனுப்பணும், ஜார்ஜியன் லாரியாக வெளியே வரும். ஸோ இங்கே பாருங்கள், ப்ரைஸ் வந்து 2.71 ஃபார் யூஎஸ்டி. இந்த கரன்சிலாம் இங்கே சேஞ்ச் பண்ணுவாங்க. ஃப்ரீடம் ஸ்கொயர் பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி கடை நிறையா இருக்குது ஆக்சுவலாக. நீங்கள் அப்படியே ஈஸியாக வந்து மாற்றிக்கலாம் கரன்சிலாம், பிரச்சனையே இல்லை. காமிச்சிருவோம் கரன்சி. ஜார்ஜியன் லாரி காமிக்கல. இதுதாங்க ஜார்ஜியன் லாரி, நல்லா பார்த்துக்கோங்க. காயின், நாங்களே இந்த காயின் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். ஏன்னா ஒரு லாரி தான் இருந்துச்சு. லாரி இல்லை, லாரி, LARI. ஸோ கைஸ், ஃப்ரீடம் ஸ்கொயர் வந்தாச்சு. மேலே அங்கே பாருங்கள், ரோப் கார் இங்கேயும் போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் அந்த ஃபேமஸ் ஃப்ரீடம் ஸ்கொயர். அங்கே தெரியுது பாருங்கள், ஃபவுண்டெயின்ஸ். ஸோ எஸ், நிறைய எக்கச்சக்கமான ரெஸ்டாரண்ட்ஸு, பர்பரி. சரி, சும்மா வந்ததுக்கு இங்கே பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு வந்திருக்கோம். நைஸ், பிரிட்டி குட். வீடியோவில் தெரியல, பட் ஃப்ரீடம் ஸ்கொயர் எவ்வளோ பெருசாக இருக்குங்க, ரொம்ப பெருசாக இருக்குது இந்த மான்யூமெண்ட் வாட்எவர். ஸோ அப்படியே ஃப்ரீடம் ஸ்கொயர், இதுதான் கோர்ட்யார்ட் மேரியட். ஸோ ஃப்ரீடம் ஸ்கொயர்லேயே வச்சுருக்காங்க. காசு எக்கச்சக்கமாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே ஸ்டே பண்ணலாம் நீங்கள். தெரியுதா, கோர்ட்யார்ட் மேரியட். எங்களை மாதிரி காசு இல்லை அப்படின்னா ஏர்பிஎன்பி எடுத்து ஸ்டே பண்ணுங்க. Let's go. Yeah, we can take it from here. கொஞ்ச நேரம் உட்காந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். கோர்ட்யார்ட் மேரியட் இங்கே. அப்புறம் இந்த வியூவை பாருங்கள், இங்கே பாருங்கள். இது இவ்வளோ தான் என்னால் ஜூம் பண்ண முடியுது ஐஃபோனில். Amazing views. யா, ரொம்ப நல்லா வருது. பிஸி பிளேஸ். ஸோ அப்படியே சாப்பிட போவோம். லெட்ஸ் கோ. Burberry. How do you call it Burberry? Is it Burberry? It's Burberry, right? Burberry. ஸோ இங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். மெனுவும் வந்தாச்சு. அப்படியே இங்கே பாருங்க, கெஃபே வந்து ரோட் சைடு. ஸோ இதுக்கு பேர் வந்து கச்சாபூரி. ஜார்ஜியாலேயே இருக்கிறதுலையே ஃபேமஸ் டிஷ் இது தான். அண்ட் தென் நிறையா ப்ரெட் டைப்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. என்ன ஆர்டர் பண்ணுறதுன்னு தெரில. ப்ரைஸ் ஆல்சோ நாட் பேட், இட்ஸ் ஓகே. பீட்ஸா இருக்குது. சூப் இல்லைண்ணா, ஐ டோன்ட் நோ. இது என்னது, நல்லா இருக்கு. பஃபலோ விங்ஸ் வித் பொட்டேட்டோ கார்னிஷ், நாட் பேட். ஓகே, சரி, ஓகே மக்களே. ஃபுட்டு வந்தோடனே திருப்பி வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். ஃபைனலி நாங்கள் வந்து ஜார்ஜியானா இந்த ஃபுட் தான் ஃபேமஸ். இட்ஸ் கால்ட் அட்ஜாருலி கச்சாபூரி. ஸோ டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? Чиз, баттер, подстраиваться под углу. Вот нас мы все время этим заканчиваем. Зачем? Они уже большие просто. Что ты вот... Closer? Нет, давай побежим. Can you come closer? И вот я всю жизнь Okay, here we go.
It's good? I love cheese. I would rate it 8.5 out of 10. It's really good. A little bit salty, but நல்லா இருக்கு. Hi, buddy. Cute-ஆ இருக்கான். I don't have anything. கச்சாபூரி ரேட் பண்ணுவோம் போட்டுட்டேன். கச்சாபூரி, கொஞ்சம் சீஸ், நிறைய சீஸ் வந்துருச்சு. இது பேர் வந்து சிக்கன் அண்ட் கார்லிக் சாஸ். இதை காமிங்க, அப்படியே கீழே வாங்க, கிட்ட வாங்க. சிக்கன் அண்ட் கார்லிக் சாஸ் அப்படியே கொஞ்சம் சிக்கனும் எடுத்துகிட்டு here we go. Nine. Here we go. Hi guys, we are on the highway to Borjomi. View மட்டும் காமிச்சிட்டு இருக்கோம். கொஞ்சம் அன்ரியலான ஒரு பனோரமிக் வியூவில் போயிட்டுருக்கோம். நம்ம சுற்றி 360 degrees மவுண்டன் இருக்கு. எல்லா சைட்லேயும் வந்து மவுண்டனஸ் டெரெயின் தான். நடுவில் இந்த ஹைவே. It looks pretty unexpected and unreal. A lot of emotions actually. It's brilliant. நான் தமிழ் vlogging தான். பரவாயில்லைங்க, புரியுங்க, மக்களுக்கு புரியும். மக்கள் இங்கிலீஷும் புரிஞ்சுப்பாங்க. பியூட்டிஃபுல்ல. It's definitely நல்லா இருக்கு. Enjoying this drive. சுத்தி மவுண்டன்ஸ் இருக்கு. பியூட்டிஃபுல். அங்க பாருங்க. வாவ். ஜூம் பண்ணலாம். ரெண்டு ஃபிங்கர் வச்சு. இன்னொன்று என்னன்னா இட்ஸ் கெட்டிங் chilly. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டைம் ஆக போதும். Wow, just wow. சேஞ்ச் ஆஃப் டிரைவர். எனக்கு கார் விட்டு போக மனசு வரல. அபிஷேக் அண்ணாக்கு கார் ஓட்டணும்னு ஆசை. ஸோ நான் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் கோச்சிப்பார் அபிஷேக் அண்ணா. பட் யா, வெஹிக்கிள் செம்மையாக இருக்குண்ணா ஆக்சுவலாக ஓட்டுறதுக்கு. சும்மா பிச்சு உதறுது. அண்ட் நிறைய டெக்னாலஜி கூட இருக்குது. லைக் லேன் சேஞ்ச் பண்ண விட மாட்டேங்குது. ஸ்டீரிங் இஸ் ஜஸ்ட் ஆட்டோமேட்டிக்லி. இப்போ லேன் சேஞ்ச் பண்ண போனால் இங்கே பாருங்களேன், அப்படியே ஸ்டீரிங் ஆட்டோமேட்டிக்காக அதுவே சேஞ்ச் ஆயிடுது. லைக் திருப்பி நீங்கள் அதே லேனுக்கு வந்துடுவீங்க. அண்ட் சன்செட் டைம். ஸோ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. சச் பிளிஸ். இங்கே பாருங்க, இந்த சைடு மவுண்டன்ஸ் தான். இங்கே பாருங்க, வாவ். இந்த சைடு ஃபுல்லாக மவுண்டன்ஸ். ஹபா. my god, the vehicle is too good. பாருங்க, பங்கு, ஒரு ஹைவே, கேஃபே, இந்த சைடு மவுண்டன்ஸ். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மவுண்டனை நோக்கி தான் மக்களை போயிட்டுருக்கோம். தெரியுதா? இங்கே பாருங்கள், ஃபுல்லாக மவுண்டன்ஸ் தான். ஸோ போக போக அதிகமாகிட்டே இருக்கும். பொர்ஜோமி ஓரளவுக்கு, அப்புறம் அடுத்து குட்டேசி இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். அதுக்கப்புறம் மெஸ்தியா, அங்கெல்லாம் -3 degrees மினிமம். ஸோ அங்கே குளிர் பிச்சுக்க போகுது. ஸோ இன்னையிலேருந்து லிப் பாம்லாம் போடணும், வேஸ்லின்லாம் போடணும்னு நினைக்கிறேன். ரெடி ஆகிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த சைடு தான் பயங்கரமாக இருக்குன்னா இந்த சைடு அதிகமாக இருக்குது.
சத்தியமாக vlogging பண்ணிட்டு இருக்கோம். எதை எடுக்கிறது எதை எடுக்கக்கூடாதுன்னே தெரில. இங்கே பாருங்க, போக போக அப்படியே பிரிட்டி ஆகிட்டே போகுது. இந்த விண்ட்மில்லு, ஒரு சைட் சன்செட்டு, ஒரு சைட் மவுண்டன்ஸ், கிளவுட்ஸ், ப்ளூ ஸ்கை. மிரரில் பாருங்க, இங்கே பின்னாடி எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த சைடும் மவுண்டன்ஸ் தான். ஜார்ஜியா பற்றி ஓகே, நம்ம இங்கே போகலாமா வேணாமா, வேறு கண்ட்ரிக்கு போகலாமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு வந்துருங்க. இங்கே வந்து கண்ணை திறந்துக்கோங்க, பிரமிச்சு போயிடுவீங்க. ஸோ எஸ், இட்ஸ் பியூட்டிஃபுல், இட்ஸ் டெஃபினெட்லி பியூட்டிஃபுல். கண்டிப்பாக காசு இருக்குது, ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு ஆசை இருந்தால் ஜார்ஜியா கண்டிப்பாக வந்துடுங்க. இட்ஸ் ஃபினாமினல் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். Oh, so 60 when you decelerate it's showing in green. இது என்னன்னு தெரில எனக்கு. மார்க்கெட்டா? யா, ஐ திங்க் ஹைவே தான். நம்ம கிருஷ்ணகிரியில் மெக்டி ஹைவே நம்ம சாப்பிட்டோம்லண்ணா. கரெக்டு. பெங்களூர் டு சென்னை வரப்போ நானும் அபிஷேகனவும் சாப்பிட்டோம். ஐ மீன் ஃப்ரம் ஹோண்டா சிட்டி பெங்களூர் டு சென்னை, நவ் we are having a road trip in Georgia. Who would have thought? And also yes, இங்க பாருங்க மக்களே, இங்க பாருங்க. வாவ். அதான் ஒரு சைட் சீனரி அப்படின்னு பார்த்தா இன்னொரு சைட் டனல் வந்துருச்சு. வேற லெவல்ல இருக்கு. லைட் அட் தி எண்ட் ஆஃப் த டனல்னு வாங்கல. இங்க பாருங்க இந்த லைட்டை. பியூட்டிஃபுல். கண்டிப்பாக சொல்ல வார்த்தையே இல்லை. அப்படியே குறைஞ்சிட்டே போகுது வார்த்தைலாம். என்ன சொல்கிறதுன்னு தெரில. லுக் அட் திஸ் கைஸ். அப்பா, இந்தியாலயும் இந்த மாதிரி சொல்லுங்க. இந்தியாலயும் இந்த மாதிரி பியூட்டிஃபுல் பிளேசஸ் இருக்கு. டிஸ்அக்ரி, பட் ஃபாரின் கண்ட்ரில ஐ திங்க் இட்ஸ் a different experience. Maybe the air is more clean. It's more crisp. It's more crisp. There's something about coming to a foreign country. Of course, road trips in a foreign country is new to me. So I want a different experience now. கண்டிப்பாக நான் எல்லாருக்குமே தான். ஐ மீன் அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்கில். எனக்கு இந்த மாதிரி சில எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸைட்மெண்ட்லாம் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு கூட தெரியாது ஆக்சுவலாக. லெக்ஸஸ் நாட்டுக்கு அடிச்சு தூக்கிட்டு போயிட்டு இருக்கோம். மொத்தமாக ஒரு $100 ஃபைன் போட்டு போகிறாங்க. ஏன்னா நீங்கள் வேற. அங்கே பாருங்க, கிளவுட்ஸ்லேருந்து ஒரு இது மட்டும் அப்படியே சன்ரைஸ் வருது. இந்த நடுவில் பிளான்ஸ் இல்லைனா ஈஸியாக காமிச்சிருப்பேன், பட் பிளான்ஸ் மறைக்குது. இங்கே பாருங்க, சன்ரைஸ் மட்டும் அப்படியே வருது, தெரியுதா? இங்கே பாருங்க. சுத்தி மவுண்டன்ஸ். ஓ மை காட். இது அப்பாலாம் பார்த்தாங்கன்னா அப்படியே he'll feel happy. Something different. I agree. மக்களே இதை பாருங்க கொஞ்சம். அந்த சன்ரைஸ் இங்கே வந்து மேலே கிரேவாக இருக்குது, இங்கே எல்லோ, இங்கே ப்ளூ க்ரீன் பெயிண்டிங் மாதிரி இருக்குது ஆக்சுவலாக. ஃபோட்டோ வீடியோவில் எவ்வளோ ஜஸ்டிஸ் கொடுக்குதுன்னு தெரில, பட் நேரில் வேறு லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கு. மக்களே இங்கே ஒரு குட்டி ஊருக்கு வந்திருக்கோம். பொர்ஜோமிக்கு போகிற வழி தான். அக்கால்சிகே அப்படின்னு நினைக்கிறேன். சன்செட் சூப்பராக இருக்காங்க பாருங்கள் க்ளவுட்ஸில். யா, ஸ்ட்ரைட். ஒரு சைட் சன்செட் சூப்பராக இருக்குது. ஒரு குட்டி ஊர் தான் இது. அதான் க்ளவுட்ஸ்லேயே அந்த ஆரஞ்சு கலர் தெரியுது. நல்லா இருக்குல்ல, ஒரு ஓல்ட் டவுன் வைப் வருது. பாருங்க, நான் அந்த மவுண்டனில் எப்படி க்ளவுட்ஸ் அப்படியே சூழ்ந்துட்டுருக்கு. வாவ். காஃபி குடிக்கலாம் நீங்களே இங்கேயா, இல்லை கொஞ்சம் தூரம் போகலாமா? I want to sit outside and have, not inside some restaurant. இது அப்படியே காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமே இங்கே ஒரு குட்டி காஃபி ஷாப் வந்துருச்சு. ஸோ இதை பாருங்கள், ஹைவே நடுவில் சில்லுன்னு இருக்கு. ஓய்யோ, கோல்டு. டிபிலிசியை விட கோல்டாக இருக்குது. ஸோ ஹைவேல ஒரு குட்டி காஃபி ஷாப்.
ரெண்டு நீங்கள் என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கீங்க? Hot chocolate. ரெண்டு பேரும் ஹாட் சாக்லேட் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே ஒரு கார் வாஷ், ஹைவே, இந்த ட்ரீஸ்லாம் பாருங்களேன். வண்டி இங்கே பார்க் பண்ணியிருக்கோம். ட்ரீஸ்க்கு பின்னாடி அப்படியே மவுண்டன்ஸ். குளிர் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. Your name? Your name? George. George. George Georgia. Kinga. Martabumi Kinga. வச்சிருக்கேன் phone. ஹாட் சாக்லேட் வீடியோ கட் பண்ணு. ஹாட் சாக்லேட் வாங்கியாச்சு. ஷேக்கனா ஹாட் சாக்லேட் குடிச்சிட்டு பேரண்ட்ஸோட பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், கார் ட்ரங்க்கில் இங்கே பின்னாடி உட்காந்துட்டு வி ஜஸ்ட் என்ஜாயிங் திஸ் வியூ. பீப்ஸ் ஃபைனலாக பொர்ஜோமி வந்தாச்சு. வர வழி ஃபுல்லாக செம்ம சீனரி நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ண போகிற இடம். இதுதான் என்ட்ரன்ஸ். மேலே இதுதான் எங்களோட ரூம். ஸோ எஸ், அவ்வளோதான். வண்டி சேஃபாக விட்டாச்சு. அதே டோர் குட்டியாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இருங்க உள்ளே போய் பார்ப்போம். ஆனால் கேன் யூ அப்படியே க்ளோஸ் இட் அண்ட் கம். பண்ணுங்க. You go. டன் 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 டன். அம்மா பண்ணு. குட்டி டோர். 2 பேக் வச்சுட்டு எடுத்துகிட்டு வர முடியல. நீங்களும் நல்ல ஒரு கார்டன் ஏரியா. ஓனரோட இடம் அங்கே இருக்குது. நைஸ். லாவெண்டர் அது இதுதான் நினைக்கிறேன். ஸோ ஓனரோட பிளேஸ் அங்கே. இங்கே உட்காரத்து இடம். அண்ட் ஓனரோட பேர் வந்து டங்குலி. இங்கே மேலே டெரஸ் கூட இருக்குது. நாட் பேட். அண்ட் இதுதான் எங்கள் ரூம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்படியே கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு ரூமை காமிக்கிறேன். ரூம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். Wow. Now Amal, what do you feel? 2 nights இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். What do you think about the room? That's really good now. It's good. Oh, fireplace la irukka. ஆமாம். Nice. பேக் வைப்போம். நல்ல warmth இல்ல உள்ள. யா. டிகிரிஸ் எவ்வளோ இங்கே? I think night it might drop to 7 degrees. மேக்ஸிமமே 17 தாங்க. டிவிலிசியில் மேக்ஸிமம் அதிகமாக இருந்துச்சு. மினிமமே வந்து 12 தான் அங்க. இங்க மினிமம் ஆவரேஜ் இஸ் 12. காமிங்க அப்படியே. ஷேக்கனா வந்து அவரோட பேக் எடுத்துகிட்டு லக்கேஜ் எடுத்துகிட்டு வர போயிருக்காரு. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல? பெட்டிங்க, நைஸ் க்ளாசெட். இந்த ஃபயர் பிளேஸ் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஐ லைக் இட். நைஸ் கலர்ஸ் ஆக்சுவலி. அண்ட் கிச்சன் காம்பேக்டான ஃபங்க்ஷனலான ஒரு கிச்சன். வேணும்னா இங்கே அப்படியே உட்காந்துக்கலாம். நைஸ் ரெஸ்ட் ரூம். பியூட்டிஃபுல். வேணும்னா இங்கேருந்து கிரேப்ஸை பறித்து சாப்பிட்டுக்கலாம் நீங்கள். இங்கே பாருங்கள், ஒன்று எடுத்து காமிட்டுமா? வாவ். கை கெட்டினது வாய்க்கு எட்டலன்னு வாங்க. இங்கே கைக்கு எட்டுது வாய்க்கும் எட்டும். இங்கே தான் இருக்குது கிரேப்ஸ். சாப்பிட்டுக்கலாம். காலையில் சாப்பிடுவேன். எஸ் எஸ் எஸ். கைஸ், இதுதான் பொர்ஜோமி. வண்டி எங்கே பார்க் பண்ணியிருக்கோம். ரூம்லாம் காமிச்சேன். சரி, ஓகே, அப்படியே டின்னர் சாப்பிட்லான்னு. டைம் என்ன பார்த்தீங்கன்னா 10:15 ஆயிடுச்சு. நல்லா இருக்குது, செம்ம சில்லுன்னு இருக்குது. 8 degrees இப்போ இங்கே பொர்ஜோமியில். வி கேன் டூ தட். அப்படியே ஸ்பாருக்கு போயிட்டு அப்படியே இங்கே போகலான்னு இருக்கோம். மகாராஜா ரெஸ்டாரண்ட்னு ஒன்று இருக்குது.
கைஸ் அங்கே தான் போய் நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வாங்கணும் ஸ்பாரில். அங்கேருந்து அப்படியே இந்த ரெட் லைனில் க்ராஸ் பண்ணி இந்த சைடு வந்து மகாராஜா ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டோம். பட்டர் நான் சூப்பராக இருக்குது. வெஜிடபிள் புலாவ், பன்னீர் பட்டர் மசாலா. ஜார்ஜியாவில் வந்துட்டு இந்தியன் ஃபுட். நம்ம அபிஷேக் நான் இப்போ டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவார். Butter naan looks good, no? Yeah. Good. Rated. 9 on 10. Oh yeah? Yeah. Oh okay. Nice. அண்ணா இதுக்கு ரைத்தா மட்டும் கிடைக்குமாண்ணா? வெஜிடபிள் புலாவ், ஆனியன் ரைத்தா. கர்ட் இல்லையா? ஐயோ அது கேட்டேன்ல ஃபஸ்ட்டே ரைத்தா கிடைக்குமான்னு. கொஞ்சம் யா ப்ளீஸ், தேங்க்யூ. நான் டன். மக்களை இப்போ தான் சாப்பிட்டு முடித்தோம். சரி அப்படியே ஒரு குட்டி வாக் போயிட்டு வரலான்னு இங்கே ஒரு பிரிட்ஜில் லைட்லாம் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அங்கே வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய ரிவர் ஒன்று ஓடுது. அந்த ரிவர் பேர் என்னன்னு கரெக்டாக தெரியல. ஸோ அது முடிச்சுட்டு அப்படியே ஒரு வாக்லாம் முடிச்சுட்டு இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தேன். ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது ட்ரைவ் பண்ணிட்டு வந்தது. அப்படியே ரூம் போய் சில் பண்ணலான்னு. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நாளைக்கு வந்து நிறைய இடத்துக்கு போகிறோம். ஸோ அதெல்லாமே கவர் பண்ணுறேன். பொர்ஜோமி சென்ட்ரல் பார்க் போகிறோம். ஸோ see you guys. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.